எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர்காந்த். இன்றைக்கி வந்து நம்ம நிஃப்டியோட லெவல் படி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நிஃப்டியில் நம்ம கொடுத்த லெவல் படி பார்த்திங்கன்னா 25,899 அங்கேருந்து ஆரம்பிச்சு நேற்றோடைய க்ளோசிங் அங்கேருந்து எங்கெல்லாம் மூவ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். 25,928, 25,958, அதுலேருந்து 25,014 டு 25,015. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கீழே சப்போஸ் வந்துச்சுன்னா 25,839, 25,283 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுபடி இன்றைக்கி வந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அது கடைசியாக 26,014 கிராஸ் பண்ணிவிட்டு 26,043 வந்து இப்போ வந்து க்ளோஸ் ஆகி நிற்கிது. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்திருக்குது. ஸோ அதில் வந்து நம்மளுடைய லெவல்லாம் டச் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக டச் பண்ணி தான் வந்திருக்குது பாருங்கள். ஸோ நம்மளுடைய என்ட்ரி லெவல்லேருந்து எல்லாம் டச் ஆகிருக்குதா அப்படின்னா என்ட்ரி லெவல்லேருந்து டச் ஆகிருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கேப் அப்பு இவ்வளோ ஒரு கேப் அப்பு. ஸோ கரெக்டாக என்ட்ரி லெவல்லையும் டச் பண்ணியிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த மேக்ஸிமம் லெவலையும் டச் பண்ணியிருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய லெவலை பொறுத்த வரையும். ஸோ இது நடந்திருக்குது நிஃப்டியை பொறுத்தவரையும். அப்போ நம்ம வந்து இந்த டைமில் நம்ம என்ன மாதிரி கால் புட்டு யோசிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,850 கால் அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ அதுக்காக என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 25,850 கால் வந்து நம்ம கொடுத்த லெவல் படி நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து க்ளோஸ் பண்ணது வந்து 145 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்குது. அங்கேருந்து அது மூவ் ஆகுனா 175 கட் பண்ணோம், இப்போ 205 கட் பண்ணோம், அதுக்கப்புறம் 260 கிட்ட வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த லெவலில் டச் பண்ணிவிட்டு கேப் அப்பில் மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்துட்டு திருப்பி டச் பண்ணிவிட்டு திருப்பி மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இது வந்து 230 கிட்ட இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்குது. இது வந்து மேக்ஸிமம். இந்த மேக்ஸிமம் லெவல் வந்து 260 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டச் ஆகிறதுக்கு போயிருக்கு. பட்டு 205 வந்து நல்ல ஒரு ஸ்டேபிளானது, நல்ல ஒரு லெவலில் தான் அது க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ நம்ம என்னென்ன லெவல் மார்க் பண்ணியிருக்கோம் அந்த லெவல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுலேருந்து. அதே மாதிரி நமக்கு அடுத்து வந்து புட்டு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,900 புட்டு நம்ம எடுத்திருந்தோம். ஸோ 25,900 புட்டு வந்து என்ன மாதிரி இருக்குன்னா கேப் டவுன், அங்கேயே வந்து கேப் அப் ஆனதுனால இங்கேயும் கேப் டவுனில் ஆகிட்டு ஸோ லெவலில் வந்து 86 வந்து அதோட க்ளோசிங்கில் ப்ரீவியஸ் க்ளோஸு. ஸோ அங்கேருந்து 56ஐயும் 26,55 டச் பண்ணியிருக்குது. ஸோ இந்த ஏரியாவை டச் பண்ணிட்டு தான் ஓப்பன் பண்ணதே இந்த ஏரியாவில் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேருந்து 26 டச் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து புட்டை பொறுத்தவரையும் நடந்தால் இன்றைக்கி ஒரு சினாரியோ. ஆல்மோஸ்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்க லெவலுக்கிட்ட தான் எல்லாமே ட்ராவல் ஆகியிருக்குதுங்கிறது. ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த லெவல் தான் ரொம்ப முக்கியம். பார்த்தீங்களா, இந்த லெவல்லாம் கரெக்டாக டச் பண்ணியிருக்கேன். நம்ம காலையில் இந்த லெவல் தான் கொடுத்துருந்த ப்ரீ மார்க்கெட்டில். ஸோ அதுதான் போஸ்ட் மார்க்கெட்டில் நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா கால் சைடில் போயிருந்தால் அவங்களுக்கு பையராக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மினிமம் ப்ராப்பர்ட்டி கிடச்சிருக்கும். அதே மாதிரி கால் புட் செல்லராக இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கும். கிட்டத்தட்ட வந்து 30 பாயிண்ட்டுக்கிட்ட வந்து அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த சினாரியோ. ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்க்குறோம். இது யாருக்கான ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. ஒரு நாலேஜ் பர்பஸ், ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான மட்டும்தான் நம்ம இதை வந்து பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.